ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது நம்ம மதியம் வடிக்கிற சாதத்துலேருந்து நைட்டு செய்கிற தோசை சப்பாத்தி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது செம்ம டேஸ்ட்டாக வருங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுட்டு இப்போ பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கலாங்க. வெட்டி போட்டுட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரவும் என்ன செய்யுங்கன்னா நம்ம வெட்டி சின்ன தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு 2 கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி எவ்வளோ அழகாக வதக்குவோமோ அவ்வளோ சூப்பராக நமக்கு கிரேவி கிடைக்குங்க. இப்போ இதில் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சமாக புதினா இலவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு என்ன செய்யுங்கன்னா அது கூடயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கப்புறம் அதிலே மஞ்சளாங்க 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா கொஞ்சமாக அதிலே தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இன்னொருக்கு கிண்டி விடுங்க. கிண்டி விடும்போது என்ன செய்யுங்கன்னா அதுலேயே நல்லா வெந்துருங்க. இதே மாதிரி ஒரு 2 தடவை செய்யும் போது சூப்பரான ஜூஸியான சிக்கன் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் மேலேயே மல்லித்தலை தூவி விட்டால் நம்மளோட சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிருங்க. இதை நல்லா சாதத்து கூடயும் இன்னும் தோசை சப்பாத்தி கூடயும் நான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.